ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்களை மாதிரி இளைஞருக்கெல்லாம் ஒரு பெரிய எங்கள் மக்களை வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தது இவர் ஒரு பெரிய இதில். ஏன்னா எல்லாருமே வந்து கலர் சமுதாயம் அப்படின்னாலே அது ஒரு வேறு மாதிரி இருப்பாங்க. அதிலிருந்து இப்படி இருக்கக்கூடாதுன்றத, இந்த குழந்தைக்கு உண்டான கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெறும் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் இப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதையும் ஒரு விழிப்புணர்வாகவே எங்களை மாதிரி ஆளுக்கு அந்த ஜாதின்ற ஒரு வந்து இதாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லா மக்களும் சமமாக பாருன்றத இவர் படங்களை பார்த்து நாங்கள் வந்து வளர்ந்து நிறையா அது இவரோடது எங்களுக்கு பெரிய ஒரு இதுதான். ஃப்ரீ பண்ணுறப்போ மற்றவர்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கும் அந்த தருணங்கள்லாம்? அதான் அது இது இன்னி இவரை வந்து இவர் மாதிரி ஒருத்தர் வைரன்றது இன்னி கிடைக்காதுல்ல, அந்த கோகினூர் டைமண்ட் மாதிரி இவர். அதை தான் வார்த்தை இல்லை, அது மாதிரி எப்படி சொல்கிறேன்னு தெரில. இது எங்களுக்கு வந்து இவர் ஒரு பெரிய ரோல் மாடல். உங்கள் ஊருக்காரு அதே அவர் இருந்த வாழ்ந்த ஊர்லேயே இறுதி மரியாதை அரசு மரியாதை பண்ணுறாங்க. ஆமாம், எங்களுக்கு இதை விட பெருமை எதுவுமே இல்லைல்ல. இதோட ஒரே நைட்டில் இப்படி ஒரு பெருமையை சேர்த்துட்டார். இன்னி நாளைக்கு அப்துல் கலாம் ஐயாவுக்கு எப்படி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரும்போது பார்ப்பாங்களோ அது மாதிரி இங்கே போகும்போது வரும்போது இவர் எப்படி இருந்தார், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற வரும்போது, ஏன்னா கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கனால எல்லோரும் இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து நிறைய நம்ம இவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது அரசுக்கு ஏதாவது கோரிக்கை மரியாதை வைக்கணும், இவருக்காக இது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஆசைப்பட்றீங்களா, நினைக்கிறீங்களா? அரசுக்கு சொல்லணும்னா என்னென்னா, இவர் ஜாதிகளே இருக்கக்கூடாதுன்றக்காண்டி இவர் போராடின மனுஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஜாதியை வந்து எல்லாரும் சமமாக பாருங்க, அதைத்தான் அவர் படங்கள்லையும் சரி அவர் கருத்துக்களையும் சொல்லிகிட்டே வந்தவர். இயற்கையை ரொம்ப நேசித்தவர். இந்த இடத்துல ஒரு மணிமகம் கட்டி இதை வந்து ஒரு இதாக பதிச்சா சமுதாயம் ஜாதின்ற சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே எல்லாரும் சமம்ன்றது வந்து ஒரு முதலமைச்சரையாக சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் சமம் சொல்லுவோம்ல, அது மாதிரி மணிமண்டபம் சேர்த்து கட்டினா நல்லாயிருக்கும். ஐயா ஊர் பக்கத்தில் தான் இருக்கேன். ஐயா இறப்பை என்னால் தாங்க முடியல, இருந்தாலும் வந்து கலந்துக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இயக்குனர் இமயம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய இது. அது எல்லோரும் எத்தனையோ கலைஞர்கள் எத்தனையோ உருவாக்குனவர். இந்த பெருமை தேனி மாவட்டத்தை சேர்றதுங்கிறதாக்க இந்த தேனி மாவட்டத்தில் நானும் இருக்கேங்கிறது இன்னும் பெருமை அடைகிறேன். அதே போல் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கனாக்கா ஐயாவுக்கு அரசு மரியாதை கொடுத்துருக்காங்க. அதேமாரி அரசு மரியாதை கொடுத்ததை நிப்பாட்டாமல் ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுத்தா இன்னும் பேரும் புகழும் காலத்துக்கு நினச்சிருக்கேன். ஏன்னா அவர் கொடுத்த படைப்புகள் அந்த மாதிரி. நான் இவர் நேரில் பார்த்துருக்கேன். தாஜ்மஹால் படம் ஷூட்டிங் எடுக்கும்போது, ஈரநிலை ஷூட்டிங் எடுக்கும்போது ஒவ்வொரு நடிகர் நடிகைக்கும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்கள வர நடிப்பை கொண்டு வரணுமோ இவரே நடித்து அந்த மாதிரி இருக்கார். தன்னுடைய பையனுக்கு தான் நடிப்பு கற்றுக் கொடுக்கணுங்கிறதையும் மறந்து அவர் சரியாக நடிக்கலைங்கிறதுக்காக அடித்ததை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய கேட்டுக்கொள்கிறேன். ஊருக்காரு எடுத்த படமே என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? கடல் பூக்கள் நிறையா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கடல் பூக்களில் நண்பர்களை பற்றியும் அந்த மீனவ மக்களை பற்றியும் நல்லா அற்புதமாக தெளிவாக சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை பார்த்தது நான் மொத்த படங்கள்லாம் அந்தளவுக்கு தெரில. இந்த படம் நல்லா ஆழமாக சொல்லியிருப்பார். அது மாதிரி தாஜ்மஹால் படத்துலேயும் காதல் கதையை வந்து நல்லா ஆழமாக பதிச்சிருப்பார். அவருடைய ஒரு ஆரம்பிக்கிறது என் தமிழ் மக்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். ஆமாம், இனிய தமிழ் மக்களையும் வார்த்தை இனிமேல் வந்து காதலை யார் சொன்னாலும் அது நல்லா இருக்காது. அவருக்கு உண்டான குரலில் கேட்குற அந்த கம்பீரமான குரலும் அன்பான குரலும் காதலோடு சேர்ந்து வர்றது, தமிழோட காதல் மேலே அவ்வளோ பற்று வச்சிருப்பார். அது கேட்குறது என்ன கஷ்டம்தான். அவர் மட்டும் வராமல் புதிய நடிகர்களை, ராதிகா போன்ற நடிகைகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு, இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ராதிகா மேடம் கடைசியாக நடித்த படம் தாய்க்கலை இப்போ நடிச்சிருந்த படம் உண்மையிலே அருமையானது. வந்து ஐயா கிட்ட வந்து வாழ்த்து வாங்கினது அதை காட்டி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை. படம் எந்தளவுக்கு இருந்தாலுமே அந்த நன்றி மறக்காமல் வந்து வாழ்த்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே பெரிய விஷயம். உண்மையிலே பரவாயில்ல, பாராட்டக்கூடிய விஷயம். நேற்று அவங்கள பார்த்தேன், நான் டிவியில் தான் பார்த்தேன். அந்தளவுக்கு அழுதாங்க, அந்தளவுக்கு பற்றோடு இருக்காங்க. ராதிகா மேடம், ரேவதி மேடம், ரேகா மேடம் இவங்களெல்லாம் நல்லா இது பண்ணிருக்காங்க. இன்னொன்று சினிமா உலகமாகவே பார்த்துருக்காரு, மற்றதை இது பண்ணாமல். அது பெரிய விஷயம்.